நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். முகக்கவசம் உயிர்கவசம். கொரோனா பெருந்தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய இந்த நேரத்தில் முகக்கவசம் மட்டுமே நம்மிடம் உள்ள ஒரே ஆயுதம். முகக்கவசம் அணிவதை வலியுறுத்தி நியூஸ் 18 தமிழ்நாடு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளது. அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்பவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பாதிப்பால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி. கல்லூரி படிப்பு வரை கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தனிமனித இடைவெளி இல்லாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள குவிந்த மக்கள். ஓரிரு நாட்களுக்கான தடுப்பூசி மட்டுமே கையிருப்பில் உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. தமிழகத்தில் ஒரு வாரமாக தொடர்ந்து குறையும் கொரோனா பாதிப்பு. இன்று ஒரே நாளில் 486 பேர் உயிரிழப்பு என்று சுகாதாரத்துறை தகவல். ஆக்சிஜன் தடுப்பூசி மீதான வரிகள் மூலமாக செயல்பட்டால் அது திறனற்ற அரசாகவே பார்க்கப்படும். மத்திய அரசு மீது தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அனந்த கிருஷ்ணன் கொரோனா தொற்றால் உயிரிழப்பு. கல்வி உலகத்திற்கு மாபெரும் இழப்பு என்று முதலமைச்சர் கல்வியாளர்கள் இரங்கல். கேரளாவின் ONV இலக்கிய விருதை திருப்பி அளிக்க வைரமுத்து முடிவு. கடந்த கால மீட்டு புகார்கள் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் திடீர் அறிவிப்பு. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. PM கேர்ஸ் நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. இந்திய சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் பற்றி பேச ட்விட்டருக்கு அனுமதி இல்லை. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் காட்டம். நடப்பாண்டில் IPL தொடரின் மீதி போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்படும். BCCI சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் முடிவு. கொரோனாவால் பெற்றோர்களை இழந்து ஆதரவின்றி தவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வைப்பீடு செலுத்துவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனாவால் உயிரிழந்த பெற்றோர்களின் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு ஏற்கனவே சிறப்பு பணிப்பிரிவு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனாவால் பெற்றோர்களை இழந்து ஆதரவின்றி தவிக்கக்கூடிய குழந்தைகளின் பெயரில் தலா 5 லட்சம் ரூபாய் வைப்பீடு செலுத்தவும் அவர்களுக்கு 18 வயது நிறைவடையும் போது வட்டியுடன் முழு தொகையும் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் என்றும் பெற்றோரில் ஒருவரை இழந்த குழந்தையின் தாய் அல்லது தந்தைக்கு உடனடியாக 3 லட்சம் ரூபாய் நிவாரணமும், அரசு காப்பகம் அல்லது விடுதிகள் மற்றும் உறவினரின் ஆதரவில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களின் 18 வயது வரை மாதந்தோறும் 3000 ரூபாய் பராமரிப்பு செலவுக்காக வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை, கல்வி மற்றும் வளர்ச்சி குறித்து கண்காணிக்க ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனாவால் 107 மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள். இதில் 7 மாணவர்கள் தாய் மற்றும் தந்தை இருவரையும் இழந்திருப்பதாகவும் 100 மாணவர்களின் தாய் அல்லது தந்தை யாரேனும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பெற்றோரை இழந்த 107 குழந்தைகளின் கல்விச் செலவை அரசே ஏற்க உள்ளது. தமிழகத்தில் பல இடங்களில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் பொதுமக்கள் திரும்பிச் சென்றனர். அடுத்த ஓரிரு நாட்களுக்கு கையிருப்பில் உள்ள தடுப்பூசிகள் செலுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவலில் இருந்து விடுபட தமிழகத்தில் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. கடந்த நாட்களை காட்டிலும் தற்போது தடுப்பூசி செலுத்துவதற்கான ஆர்வமும் மக்களிடையே அதிகரித்து காணப்படுகிறது. இந்த சூழலில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அப்போது நூற்றுக்கணக்கான மக்கள் ஓரிடத்தில் குவிந்ததால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. இருநூறு பேருக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி இருந்ததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெயிலில் காத்திருந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். 2 மணி வரைக்கும் போடுறதா சொன்னாங்களா, ஆனால் இப்போ 200 பேருக்கு தான் இருக்கு, ஸ்டாக்கு முடிஞ்சு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதனால சரி கிளம்புவோன்ட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து எல்லாம் அப்படிதான் வச்சுட்டு போறாங்க.
இதேபோல் சென்னை ஆவடி பருத்திப்பட்டுவில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட நூற்றுக்கணக்கானோர் குவிந்தனர். ஆனால் 50 தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் இருந்ததால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மேடம், இப்ப ரெஜிஸ்டர் மட்டும் பண்றீங்க, எப்போ ஊசி போடுவீங்க? மருந்து வந்தா போகும். எப்போ வரும்? வரும் வந்துட்டு இல்ல, ஒரு எஸ்ஓ ஜாஃபர்ட்ட கேட்டா இன்னைக்கு மருந்து வரணும் அந்த மாதிரி சொல்றேன். வந்ததுங்க 2 அப்பார்ட்மெண்ட் போயிருக்காங்க. கேலிக்கும் அசலுக்கும் எவ்வளவு வந்தது தெரியலங்க. அதெல்லாம் ஒன்றும் தெரியலங்க. எங்களுக்கு ஒரு 50 டோஸ் போட சொல்லியிருக்காங்க. 50 தான். இன்னைக்கு மட்டும்தான் இந்த டிமாண்ட், இவ்வளவு நாள் கிடையாது. பொள்ளாச்சி தடுப்பூசி மையத்தில் கொரோனா தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் ஆத்திரத்தில் மையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே திருப்பூரில் கொரோனா தடுப்பு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடுத்த ஓரிரு நாட்களுக்கு கையிருப்பில் உள்ள தடுப்பூசிகள் செலுத்தப்படும் என்றும் மத்திய அரசிடம் இருந்து வந்தால்தான் அடுத்த கட்டமாக தடுப்பூசி செலுத்த முடியும் என தெரிவித்தார். தடுப்பூசி அடுத்த இது வந்தால் மட்டுமே அந்த நம்ம எல்லா இடங்களுக்கும் அனுப்ப முடியும். மக்கள் பிரதிநிதிகளாக நமக்கு இருக்கிற கவலை, நாம் போகிற இடங்களில் நம்மை கேட்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் வந்தால் மட்டும்தான் தர முடியும் என்பது அரசின் நிலையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 3.5 கோடி தடுப்பூசிகளை பெற உலகளாவிய டெண்டர் கோரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஜூன் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள முழு ஊரடங்கின் போது மேலும் சில துறைகள் இயங்க அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி வரும் 31ஆம் தேதி காலை 6 மணி முதல் ஜூன் 7ஆம் தேதி காலை 6 மணி வரை உள்ள காலகட்டத்தில் கோயம்பேடு மற்றும் மாவட்டங்களில் பிற பகுதிகளில் உள்ள மொத்த காய்கனி பூ சந்தைகள் மட்டும் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. மொத்த காய்கனி மற்றும் பூ சந்தைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் சில்லறை வணிகத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே, விமானம் மற்றும் கடல்சார் துறைமுகங்களில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கான தொலைத்தொடர்புத்துறை, அஞ்சலகத்துறை ஊழியர்கள் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ரத்த வங்கியல் இயக்கமும் அனுமதிக்கப்படுகிறது. தன்னார்வலர்கள், உணவு வழங்குவோர் பதிவு செய்து இயங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அதிகமுள்ள கோவை, திருப்பூர், சேலம், கரூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சி மற்றும் மதுரை மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்களில் அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்யவும் தொழிற்சாலைகள் 50 விழுக்காடு பணியாளர்களோடு இயங்கவும் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் ஊரடங்கு விதிமுறைகளை மீறியவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு ஒரு வாரத்தை நெருங்கினாலும் சில பகுதிகளில் பொதுமக்கள் ஒன்று கூடுவதும் கொரோனா அச்சமின்றி அலட்சியத்தோடு செயல்படுவதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் கூடிய கூட்டமே சான்று. அங்கு வியாபாரிகள் மட்டும் காய்கறிகளை வாங்கி நடமாடக்கூடிய வாகனங்கள் மூலமாக விற்பனை செய்யலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் ஊரடங்கை மதிக்காத மக்கள் வியாபாரிகள் மட்டும் செல்ல வேண்டிய உழவர் சந்தைக்குள் நுழைந்து காய்கறிகளோடு கொரோனாவையும் விலைக்கு வாங்கினர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் இறைச்சிக்கடை செயல்பட்டது. தகவல் அறிந்து அங்கு சென்ற அதிகாரிகள் கடைக்கு சீல் வைத்தனர். அரியலூரில் உள்ள தற்காலிக மார்க்கெட்டில் அரசு உத்தரவை மீறி வாகனங்கள் மூலமாக காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டன. சிறிது நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 16 வாகனங்கள் ஆயுதப்படை மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. திருநெல்வேலியில் ஊரடங்கு விதிமுறைகளை மதிக்காமல் ஊர் சுற்றியவர்களை மடக்கிய போலீசார் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தினர். கடலூர் மாவட்டம் திருப்பாத்திரி புலியூரிலும் தேவையில்லாமல் வாகனத்தில் சுற்றியவர்களுக்கு சாலையிலேயே கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. காவலர்களின் அதிரடி நடவடிக்கையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக கோவை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆய்வு செய்கிறார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. அதே சமயம் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் பாதிப்பு அதிகரித்து காணப்படுகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதற்காக அங்கு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நாளை இந்த 3 மாவட்டங்களிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்ய இருக்கிறார். முதலில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு செல்லும் முதலமைச்சர் அங்குள்ள அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்கிறார். பிறகு திருப்பூர், அதையடுத்து கோவை இஎஸ்ஐ மருத்துவமனை என்று பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் கொரோனா தொற்றாளர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிகிறார். இதனைத் தொடர்ந்து கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய 4 மாவட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனையும் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. கேரளாவில் ஜூன் 9ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,73,790 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 45 நாட்களுக்கு பின்
பாதிப்பு இந்த அளவுக்கு குறைந்துள்ளது. மே மாதத்தில் 2 லட்சத்திற்கும் குறைவாக பாதிப்பு பதிவாவது இது 3வது முறையாகும். ஒரே நாளில் 3617 பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,22,000 தாண்டியுள்ளது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 1,14,000 குறைந்து 22,28,724 ஆகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2,84,000 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் 30,62,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 20,89,00,000 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் கடந்த 24 மணி நேரத்தில் 1000க்கும் குறைவாக தொற்று பதிவாகியிருப்பதாகவும் 2வது அலையில் முதல் முறையாக 1000க்கும் கீழ் பாதிப்பு குறைந்துள்ளதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு உதவுவதற்கான திட்டங்கள் குறித்து மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறையினருக்கு அவர் உத்தரவிட்டார். இதேபோல பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் விவரங்களை பால் ஸ்வராஜ் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தேசிய குழந்தை நல பாதுகாப்பு ஆணையம் அனைத்து மாநிலங்களின் முதன்மை செயலாளர்களுக்கும் கடிதம் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் ஆக்சிஜன் விரைவு ரயில்கள் மூலம் நாடு முழுவதும் 20,000 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இதனிடையே கேரளாவில் ஜூன் 9ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சில கடைகளை மட்டுமே குறிப்பிட்ட நாட்களில் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி மொபைல் கடைகள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் திறக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி கடைகளை திறக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தன் மீது அவதூறான கருத்துக்களை முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் வெளியிட்டதாக கூறி நடிகை சாந்தினியின் வழக்கறிஞர் சுதன் நோட்டீஸ் அளித்திருக்கிறார். அமைச்சர் மணிகண்டனும் தாமும் ஒன்றாக வாழ்ந்ததாகவும் அமைச்சர் ஏமாற்றி கட்டாய கருக்கலைப்பு செய்ய வைத்ததாகவும் நடிகை சாந்தினி சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். இந்த புகார்களை மறுத்து விளக்கமளித்த அமைச்சர் மணிகண்டன் சாந்தினியும் வழக்கறிஞர் சுதனும் பொய் புகார் அளித்திருப்பதாகவும் சுதன் தன்னிடம் ரூபாய் 3 கோடி பேரம் பேசியதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மணிகண்டனுக்கு சுதன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 12 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அமலாக்கப் பிரிவின் சிறப்பு டிஜிபியாக இருந்த கரண் சின்ஹா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். செயலாக்கத்துறை ஏடிஜிபி விஸ்வநாதன் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரிய தலைவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பொருளாதார குற்றப்பிரிவு ஆபாஷ்குமார் ஏடிஜிபி, குடிமைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கணினி மயமாக்கத்துறை SP வருண்குமார் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். களப்பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிலை ஊடகவியலாளர்களையும் எவ்வித பாகுபாடுமின்றி முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளர்களை முன்களப் பணியாளர்களாக அறிவித்தது வரவேற்கத்தக்கது என்றாலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை வைத்திருக்கும் ஊடகவியலாளர்களுக்கு மட்டுமே இவ்விதி பொருந்தும் என கூறப்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது என்றார். களப்பணியில் ஈடுபட்டுள்ள இளம் பத்திரிகையாளர்களுக்கு அரசின் அங்கீகார அட்டை கிடைப்பது என்பது எட்டாக்கனியாக உள்ளது என அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த ஒளிப்பதிவாளர்கள் செய்தியாளர்களுக்கு அரசின் எவ்வித துயர் துடைப்பு உதவியும் கிடைப்பதில்லை என்பது சொல்லவியலா பெருங்கொடுமை என சீமான் தெரிவித்திருக்கிறார். எனவே அனைத்து ஊடகவியலாளர்களையும் முன்களப் பணியாளர்களாக அறிவித்து அரசின் உதவிகள் கிடைக்கப்பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமது அறிக்கையில் சீமான் வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியாவிற்கு கொரோனா தடுப்பூசி வழங்க அமெரிக்கா விருப்பம் தெரிவித்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள அவர் வாஷிங்டனில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனை சந்தித்தார். கொரோனா தடுப்பு பணி மற்றும் தடுப்பூசி தொடர்பாக இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த ஜெய்சங்கர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் இந்தியாவிற்கு தடுப்பூசி வழங்க விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அதை ஏற்பதாகவும் கூறியுள்ளார். அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கொள்கை அளவில் விவாதித்ததாகவும் அதற்கான ஏற்பாடுகள் தயாரானதும் முறைப்படி அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்புக்கு பிறகு பொருளாதார மீட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக தொழில் அதிபர்களையும் வாஷிங்டனில் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார்.
லண்டனில் உள்ள சைனா டவுன் பகுதியில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நூற்றுக்கணக்கானோர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்பதிவு மற்றும் அடையாள அட்டை சோதனைகள் எதுவுமின்றி தடுப்பூசி செலுத்தப்படும் என்று சீன அறக்கட்டளை ஒன்று தனது இணையதளத்தில் விளம்பரம் வெளியிட்டது. ஆவணங்களின்றி குடியேறியவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அந்த விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து தடுப்பூசி போடுவதற்காக நூற்றுக்கணக்கானோர் அங்கு குவிந்ததை அடுத்து சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஹாங்காங்கில் 2 டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டால் 10 கோடி ரூபாய் வீட்டை வெல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் போதிய அளவிலான தடுப்பூசிகள் இருந்தாலும் அரசின் மீதான அவநம்பிக்கை காரணமாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் தயங்குகின்றனர். எனவே மக்களை ஊக்குவிக்கும் வகையில் அங்குள்ள கட்டுமானத்துறை அதிபர்கள் அதிர்ஷ்ட குலுக்கல் திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளனர். இதன்படி 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் இந்த குலுக்கலில் பங்கு பெறலாம். குலுக்கலில் வெற்றி பெறும் நபருக்கு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் காவல்துறையின் வன்முறைக்கு எதிராக நடைபெறும் ஆர்ப்பாட்டம் 1 மாதத்தை கடந்துள்ளது. தலைநகர் போகோட்டாவின் புறநகர் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தை தடுக்க வந்த போலீசார் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கற்களை எறிந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். அரசாங்கத்தின் சீர்திருத்த திட்டங்களுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் பின்னர் காவல்துறையின் வன்முறைக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர் போராட்டத்தால் கொலம்பியாவில் இதுவரை 40 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காணாமல் போய் உள்ளதாகவும் கடந்த மாதத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் போலீசார் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எட்டுத்திக்கும் என்ற பகுதியில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக மேற்கு வங்க மக்கள் நலனுக்காக பிரதமர் காலில் விழவும் தயார் என்று மம்தா பானர்ஜி பேச்சு. விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் தொடர்ந்து குறைந்தாலும் உயிரிழப்பு அதிகரித்தே காணப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் மே 24ஆம் தேதி தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் மருத்துவத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 30,016 குறைந்துள்ளது. ஒட்டுமொத்த பாதிப்பு 20,39,000 அதிகரித்துள்ளது. தொற்று பரவல் விகிதம் குறைந்த போதிலும் இணை நோய் இல்லாத 138 பேர் உட்பட 486 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ஒட்டுமொத்த உயிரிழப்பு 23,261 அதிகரித்துள்ளது. அதே சமயம் ஒரே நாளில் 31,759 பேர் பூரண நலம் பெற்று வீடு திரும்பினர். இதனால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 17,06,298 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 3,10,157 பேர் சிகிச்சையில் உள்ளனர். மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக கோவையில் 3,692 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையில் 2,705 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஒரே நாளில் 85 பேர் உயிரிழந்தனர். ஈரோட்டில் 1,743 பேருக்கும், திருப்பூரில் 1,697 பேருக்கும், திருச்சியில் 1,099 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலில் அடிப்படை பிழை உள்ளதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நேற்று பங்கேற்றார். இதுகுறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் செய்தியாளர்கள் சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மக்கள் தொகையின் அடிப்படையில் ஜிஎஸ்டி கவுன்சில் அதிக உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மத்திய அரசு சுயநலத்தோடு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பல ஆயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீடு தொகை இன்னும் பல மாநிலங்களுக்கு நிலுவையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு அவசரமாக தேவைப்படக்கூடிய பொருட்களுக்கு சில மாதங்கள் மட்டும் வரி விதிப்பு பூஜ்ஜியமாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாகவும், ஆக்சிஜன், தடுப்பூசி உள்ளிட்ட பொருட்களுக்கு வரி விதித்துதான் அரசை நடத்த வேண்டும் என்றால் அது திறமையற்ற அரசாகத்தான் இருக்கும் என்றும் அவர் சாடியுள்ளார். குறைவான வரி செலுத்தும் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்குவதாகவும் அமைச்சர் புகார் தெரிவித்துள்ளார். பெரிய பெரிய மாநிலங்கள் எங்கேருந்து அதிகமாக வரி போகுதோ, எங்கேருந்து ரொம்ப கம்மியாக பெறப்படுறதோ அங்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் வரி எடுத்துருங்கன்றாங்க. இந்த சின்ன சின்ன மாநிலங்கள் எங்கெல்லாம் நம்ம வரி பணம் மத்திய அரசாங்கம் மூலமாக அவங்களுக்கு போகுதோ அவங்க சொல்கிறாங்க 5% ஆக்கிடாதீங்க, 5% அதில் குறைக்காதீங்க, சைஃபர் ஆக்காதீங்க. அப்போது மத்திய அரசாங்கத்துக்கு நிதி வரணும். அப்போ இங்கிலீஷில் சொல்லுவோம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சுயநலம் இதில் கலர் அடிக்குது. பேரிடர் காலத்தில் வேக்சினுக்கும், தடுப்பூசிக்கும், ஆக்சிஜனுக்கும், மருந்துக்கும் இதை வச்சு தான் அரசாங்கத்தை பொழைக்க வைக்கணும்னா இது மனுஷத்தனம் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், இது எல்லாம் சேர்ந்தால்
சில 100 கோடி, மிஞ்சி போனால் சில 1000 கோடி, நான் சொல்கிறேன் நாட்டளவில். இதை கூட நம்ம பேரிடர் காலத்தில் சாமானிய மக்களுக்கு விட்டு கொடுக்க முடியவில்லை என்றால், இன்னொரு வழியில் சொல்கிறேன், இதை வச்சு தான் அரசாங்கத்தை நடத்தணும்னா இது திறமை இல்லாத அரசாங்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மு. அனந்தகிருஷ்ணன் கொரோனா தொற்றால் காலமானார். முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கல்வியாளர்களும் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட அனந்தகிருஷ்ணன் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி மே 29ஆம் தேதி காலை உயிரிழந்தார். அனந்தகிருஷ்ணன் மறைவிற்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். பொறியியல் மாணவர் சேர்க்கையில் ஒற்றை சாளர முறையை கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்துவதற்கும் இணையத்தில் தமிழ் பயன்பாட்டை எளிமைப்படுத்த ஒருங்கிணைந்த தமிழ் எழுத்துருக்கள் உருவாக்கப்படுவதற்கும் அனந்தகிருஷ்ணன் உறுதுணையாக இருந்தார் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய காரணமான கதாநாயகனாக விளங்கியவர் அனந்தகிருஷ்ணன் என்றும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். பொது பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பின் சார்பிலும் கல்வியாளர் அனந்தகிருஷ்ணன் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் மிகச்சிறந்த கல்வி ஆளுமையாக திகழ்ந்த அனந்தகிருஷ்ணன் தேசிய கல்விக் கொள்கை 2020 முன்வைக்கும் ஆபத்தான நடைமுறைகளை தெளிவாக எடுத்துரைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி தளத்தில் மிகப்பெரும் சவால்களை மக்கள் சந்திக்க வேண்டிய சூழலில் அனந்தகிருஷ்ணனின் மறைவு மாபெரும் இழப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளது. திமுக எம்பி கனிமொழி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கல்வியாளர் அனந்தகிருஷ்ணனை விமானத்தில் சந்திக்கும் வாய்ப்பை பெற்ற போதெல்லாம் கல்வி என்பது சமூகத்தை மேம்படுத்தும் வழியாகவும் சமூக நீதிக்கான பாதையாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவார் என நினைவு கூர்ந்துள்ளார். SRM பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கல்வி தொடர்பான ஒவ்வொரு முடிவிலும் மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக நலனை மனதில் வைத்து அனந்தகிருஷ்ணன் செயல்படுவார் என புகழாரம் சூட்டியுள்ளார். மூத்த கல்வியாளர் அனந்தகிருஷ்ணனின் மறைவுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரின் மறைவு தமிழக தொழில்நுட்பத்திற்கு பேரிழப்பு என்றும் ஆளுநர் இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் மிக முக்கிய கல்வியாளரான அனந்தகிருஷ்ணன் இன்று காலமானார். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரான இவர் சர்வதேச அளவிலும் தேசிய அளவில் கல்வித்துறை மேம்பாட்டிற்கு பெரும் பங்காற்றியவர். தலை சிறந்த கல்வியாளரான அனந்தகிருஷ்ணனை முன்னாள் துணைவேந்தராக மட்டுமே பலர் அறிந்திருப்பார்கள். ஆனால் பல ஏழை மாணவர்கள் பொறியாளராகவும் மருத்துவராகவும் உருவாவதற்கு அனந்தகிருஷ்ணனும் முக்கிய காரணம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியவாடியில் பிறந்த அனந்தகிருஷ்ணன் கிண்டி பொறியியல் கல்லூரியில் கட்டடவியலில் இளங்கலை பொறியியல் படித்தார். அமெரிக்காவில் முதுநிலை பொறியியல் மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்றவர். தமிழகத்தில் தொழில்முறை படிப்புகளுக்காக நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வந்த நிலையில் அதனை ரத்து செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து பரிந்துரைக்க குழு ஒன்றை அமைத்தது அப்போதைய திமுக அரசு. நுழைவுத் தேர்வால் ஏழை மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதை சுட்டிக்காட்டி நுழைவுத் தேர்வை ரத்து செய்யலாம் என பரிந்துரைத்த அக்குழுவின் தலைவர்தான் அனந்தகிருஷ்ணன். நுழைவுத் தேர்வின் மூலம் உருவாகும் சமூக ஏற்றத்தாழ்வுகளால் சமமற்ற போட்டி உருவாகிறது என்பதை எடுத்துரைத்திருந்தார். பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை எளிமைப்படுத்தும் வகையில் ஒற்றை சாளர முறையையும் அறிமுகப்படுத்தியவர். 1990ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு வரையிலான தனது துணைவேந்தர் பதவி காலத்தில் உலக தரத்திலான உள்கட்டமைப்புகளை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உருவாக்கினார். அது மட்டுமின்றி IIT-களில் OBC இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு அடித்தளமாகவும் இருந்திருக்கிறார் அனந்தகிருஷ்ணன். Committee was set up under the chairmanship of Professor Anand Krishnan when reservation for OBC students in IITs was being considered. There was a lot of hue and cry and a formula was to be evolved, and the way he handled this whole situation was fantastic. தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சேவைக்கான ஆலோசகராக இருந்த இவர் இணையத்தில் தமிழ் பயன்பாடு வளர்ந்ததற்கு முக்கிய காரணியாகவும் இருந்துள்ளார். தமிழகத்தில் புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற சவாலான பணி உருவான போது அதற்காக அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் அனந்தகிருஷ்ணன். தற்கால தேவையின் அடிப்படையில் QR கோடு போன்ற தொழில்நுட்ப இணைப்போடு மிகச்சிறந்த முறையில் புதிய பாடத்திட்ட புத்தகங்கள் உருவானதற்கு ஆணிவேராக இருந்தவர் பேராசிரியர் அனந்தகிருஷ்ணன்.
புத்தக உருவாக்கத்தின் ஒவ்வொரு ஆலோசனையின் போதும் மாணவர்கள் அறிவு தேடல் பாடப்புத்தகத்தோடு முடிந்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்திக் கொண்டே இருந்ததாக உதயச்சந்திரன் IAS தெரிவித்திருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக அனந்தகிருஷ்ணனின் 90 வயது நிறைவை ஒட்டி நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொண்டபோது அவர் இவ்வாறு கூறினார். தமிழ் சமூகத்தின் அறிவார்ந்த அடுத்த நடைபடி அநேகமாக அவருடைய துணை கொண்டே நடந்திருக்கிறது. கடந்த 30-40 வருடங்களாக அவருடைய ஆலோசனையின்படி நடந்த நிகழ்ந்த மாற்றங்கள் மிக அதிகம். தமிழகத்தில் தொழிற்கல்வியாக இருக்கட்டும், கல்வி குறித்த வழிகாட்டுதலாக இருக்கட்டும், நுழைவுத் தேர்வாக இருக்கட்டும், இணையத்தமிழின் அடுத்த பாய்ச்சலாக இருக்கட்டும், ஒவ்வொரு படைப்பிலும் அவர் முன்னின்று நடத்தி கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் தமிழ் சமூகம் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான வார்த்தைகள். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணை வேந்தராவதற்கு முன் IIT கான்பூரின் இயக்குநராகவும் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம், ஐக்கிய நாடுகள் சபையின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப குழு ஆகியவற்றிலும் அங்கம் வகித்திருக்கிறார் அனந்தகிருஷ்ணன். இப்படி அவரது அயராத கல்வி பணிகளுக்காக 2002ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. பல மைல் கல்களை எட்டினாலும் பழையதை மறக்காத அனந்தகிருஷ்ணன் தான் படித்த பள்ளிக்கு நிலம் வாங்கி கொடுத்து ஏழை மாணவர்கள் கல்வி பயிலவும் உதவி செய்திருக்கிறார். மற்றவங்களோட சேர்த்து அது கொஞ்சம் பணம் மொத்தமாக ஒதுக்கி கிட்டத்தட்ட 1 ஏக்கரா இந்த பள்ளிக்காக வாங்கணும். இந்த பள்ளியில் முழுக்க ஏழை மாணவர்கள் தான் படிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தனியாக பள்ளி, அந்த பள்ளி இடமும் கிடையாது, கொட்டகை கூட கிடையாது. மழை வந்தால் பள்ளி லீவ் விட்டுருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் நேரில் பார்த்துட்டு போயிட்டு இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக எங்கள் மூலிமா அது பண்ணார். இருக்குது இன்றைக்கி வாணியம்பாடியில் இருக்கிற நகராட்சி பள்ளியில் சொந்த இடம் இருக்கிற பள்ளி, சொந்த பில்டிங் இருக்கிற பள்ளி இது ஒரே ஒரு பள்ளி தான். அதனால் அவருடைய பெயரால் தான் இந்த பள்ளிக்கு இந்த பெயர் வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ரெசல்யூஷன் எங்கள் வீட்டிலேருந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நகராட்சி கொடுத்துருக்குறோம். வாணியம்பாடியில் உள்ள நகராட்சி பள்ளிக்கு அனந்தகிருஷ்ணனின் பெயர் வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது. தமிழக கல்வி தளத்தில் ஒரு பெரும் அறிவு களஞ்சியத்தை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை எள்ளளவும் மறுக்க இயலாது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் அபிநயா. கேரளாவின் ONV குரூப் விருதை திருப்பி அளிப்பதாக கவிஞர் வைரமுத்து அறிவித்துள்ளார். அவர் மீதான மீட்டு சர்ச்சை புகார்களே வைரமுத்துவின் இந்த முடிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு பாடலாசிரியர் வைரமுத்து மீது பாடகி சின்மயி உள்ளிட்ட சில பெண்கள் மீட்டு மூலம் பாலியல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார்கள். இந்நிலையில் ஞானபீட விருது பெற்ற மலையாள கவிஞரும் பாடலாசிரியருமான ONV பெயரில் வழங்கப்படும் இலக்கிய விருது வைரமுத்துவுக்கு அறிவிக்கப்பட்டது. அதே நேரம் இலக்கிய உலகில் மதிப்புக்குரியதாக பார்க்கப்படும் இந்த விருது வைரமுத்துவுக்கு அறிவிக்கப்பட்டதற்கு பாடகி சின்மயி, நடிகை பார்வதி ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவருக்கு ONV குரூப் விருது வழங்குவதா என கேரளத்திலும் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. இதையடுத்து வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்ட விருதை மறுபரிசீலனை செய்யவிருப்பதாக ONV கல்ச்சுரல் அகாடமி அறிவித்தது. இந்நிலையில்தான் தனக்கு வழங்கப்பட்ட விருதை திருப்பி அளிப்பதாக பாடலாசிரியர் வைரமுத்து அறிவித்திருக்கிறார். மேலும் தனக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த பரிசுத் தொகை 3 லட்சம் ரூபாயை கேரள முதலமைச்சரின் நிவாரண நிதியில் சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார். தனது பங்காக 2 லட்சம் ரூபாயையும் நிவாரண நிதிக்கு வழங்குவதாக வைரமுத்து கூறியிருக்கிறார். சர்ச்சைகளுக்கிடையே இந்த விருதை பெறுவதை நான் தவிர்க்கவே விரும்புகிறேன். ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், என் உண்மையை யாரும் உரசி பார்க்க தேவையில்லை. அதனால் திட்டவட்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். அதை மிகுந்த தெளிவோடும் அன்போடும் அறிவிக்கிறேன். ONV இலக்கிய விருது அறிவிப்பை நான் ONV கல்ச்சுரல் அகாடமிக்கே திருப்பி அளிக்கிறேன். இதனிடையே வழங்கப்படாத விருதை எப்படி வைரமுத்து திருப்பி அளிக்க முடியும் என்று சிலர் சமூக வலைதளங்களில் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது ONV கல்ச்சுரல் அகாடமி வைரமுத்துவுக்கு அறிவித்த விருதை மறுபரிசீலனை செய்வதாக அறிவித்த நிலையில் அந்த விருதை ஏற்க விருப்பமில்லை என்று கூட வைரமுத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் விருதை திருப்பி அளிப்பதாக கூறுவதை எப்படி ஏற்க முடியும் என்றும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.
இதனிடையே வைரமுத்துவின் மகனும் பாடலாசிரியருமான மதன் கார்கி தனது தந்தையை நம்புவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது ட்விட்டர் பதிவில், சிலர் உங்கள் தந்தையையும் தாயையும் வெறுத்து அவர்கள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கும் போது, உங்கள் பெற்றோர் அதனை மறுக்கும் போது நீங்கள் யாரை நம்புவீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவின் மனைவி பரமேஸ்வரி உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் ராசாவின் மனைவி பரமேஸ்வரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சென்னை குரோம்பேட்டையில் உள்ள ரீலா மருத்துவமனையில் கடந்த 6 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்தார். அவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கடந்த வியாழக்கிழமை சென்று உடல்நலம் விசாரித்தனர். இந்நிலையில் பரமேஸ்வரியின் உடல்நிலை சனிக்கிழமை மதியம் நலிவடைந்தது. பிறகு இரவு 7:10 மணி அளவில் உயிரிழந்தார். அவருக்கு வயது 53. அவரது உடல் சொந்த ஊரான பெரம்பலூருக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஆர் ராசாவின் வாழ்வினையர் பரமேஸ்வரியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய மரணச் செய்தி அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாகவும், ஆர் ராசாவின் உயர்விலும் தாழ்விலும் நெருக்கடிகளிலும் சோதனைகளிலும் தோன்றா துணையாக உடனிருந்து அவரது வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தவர் என்றும் தெரிவித்துள்ளார். பெருந்துயரால் வேதனையில் வாடக்கூடிய ஆர் ராசாவின் கரங்களை பற்றி ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், பரமேஸ்வரியின் பிரிவால் வாடும் குடும்பத்தினர், உறவினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை தான் 30 நிமிடங்கள் காக்க வைத்ததாக வெளியான தகவல் உண்மையில்லை என்றும், போலியான செய்திகளை வெளியிட்டு தன்னை இழிவுபடுத்த வேண்டாம் என்றும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மத்திய அரசுக்கு காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் யாஸ் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார். பின்னர் புயலால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து மதிப்பீடு செய்வதற்கான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொள்ளாமல் புயல் சேதம் குறித்த அறிக்கையை மட்டுமே பிரதமரிடம் அளித்துவிட்டு புறப்பட்டுச் சென்றதாக கூறப்பட்டது. பிரதமர் மோடி வந்திறங்கிய விமான தளத்தில் மம்தா பானர்ஜி அவரை சந்தித்து 15 நிமிடங்கள் உரையாடியதாகவும், புயல் பாதிப்பு தொடர்பாக ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிரதமர் மோடியின் அருகே மம்தா பானர்ஜிக்காக போடப்பட்ட இருக்கை காலியாக இருக்கும் படமும் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வு சர்ச்சையானதை தொடர்ந்து மம்தாவின் செயலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மேற்கு வங்க தலைமைச் செயலாளரை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்தது. இந்த நிலையில் நடந்த சம்பவம் குறித்து விளக்கமளித்த மம்தா பானர்ஜி, பிரதமருடனான கூட்டம் முன்னரே ஏற்பாடு செய்யவில்லை எனவும், தன்னை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு ஒருதலைபட்சமாக செய்திகளை வெளியிட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரதமர் மோடியை 30 நிமிடங்கள் காக்க வைத்ததாக கூறப்படுவதை மறுத்த அவர், பிரதமரின் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்க சென்றபோது தானும் தலைமை செயலாளரும் 20 நிமிடங்கள் காக்க வைக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இதுபோன்ற அவதூறுகளால் தன்னை அவமதிக்க வேண்டாம் என கூறியுள்ள மம்தா, தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்றதால் மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மேற்கு வங்க மக்களின் நலனுக்காக பிரதமர் தன் காலில் விழும்படி கூறினாலும் அதை செய்ய தாம் தயாராக இருப்பதாகவும் மம்தா உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். வெள்ளச்சேதம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் பிரதமருக்கும் முதல்வருக்கும் இடையில்தான் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ள மம்தா, பாஜக தலைவர்களும் மேற்கு வங்க ஆளுநரும் ஆய்வுக் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். கொரோனாவின் 2வது அலையில் ஏராளமான குழந்தைகள் தங்கள் இரு பெற்றோரையும் இழந்து ஆதரவற்றவர்களாக மாறியுள்ளனர். அத்தகைய குழந்தைகளுக்கு சில மாநில அரசுகள் நிதி உதவியை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் நிவாரண உதவியை அறிவித்துள்ளார். அதன்படி கொரோனாவால் பெற்றோரை இழந்து தவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த பிறகு சிறார்களுக்கான PM கேர்ஸ் நிதி தொகுப்பில் இருந்து மாதந்தோறும் நிதி உதவி வழங்கப்படும் என்றும், 23 வயதானதும் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வீட்டுக்கு அருகில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளி அல்லது தனியார் பள்ளியில் சேர்ந்து பயிலலாம் என்றும், தனியார் பள்ளியில் பயில்பவர்களுக்காக இருந்தால் கல்வி உரிமை சட்டத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்ப PM கேர்ஸ் தொகுப்பில் இருந்து கட்டணம் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இது தவிர 11 வயது முதல் 18 வயதுக்குட்பட்டவர்களாக இருந்தால் மத்திய அரசு நடத்தக்கூடிய சைனிக், நவோதயா உள்ளிட்ட பள்ளிகளிலும் சேர்க்கை அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வி வகுப்புகளில் சேர்வதற்கான கல்விக் கடன் பெற மத்திய அரசு உதவும் என்றும், அதற்கான வட்டி PM கேர்ஸில் இருந்து செலுத்தப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாத குழந்தைகளுக்கு அதற்கு நிகரான கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சலுகைகள் காப்பாளர் உதவியுடனோ அல்லது உறவினர்கள் தயவில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கும் பொருந்தும். தமிழகத்தில் புதிய உச்சமாக பெட்ரோல் விலை 96 ரூபாயை நெருங்கியுள்ளது. மும்பை, ஜெய்ப்பூர், போபால் நகரங்களில் பெட்ரோல் விலை சதம் அடித்துள்ளது. பொதுத்துறையை சேர்ந்த பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் நிறுவனம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய 3 நிறுவனங்கள் சர்வதேச கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப
தினமும் பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயித்து வருகின்றன. இந்நிலையில் மீண்டும் பெட்ரோல் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் பெட்ரோலின் விலை லிட்டர் ஒன்றுக்கு 23 காசுகள் உயர்ந்து 95 ரூபாய் 51 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் லிட்டருக்கு 26 காசுகள் அதிகரித்து 89 ரூபாய் 65 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மாதத்தில் மட்டும் பெட்ரோலின் விலை 2 ரூபாய் 92 காசுகளும் டீசலின் விலை 3 ரூபாய் 75 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் மும்பையில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டியுள்ளது. அங்கு 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 19 காசுகளுக்கும் 1 லிட்டர் டீசல் 92 ரூபாய் 17 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தலைநகர் டெல்லியிலும் பெட்ரோல் விலை உயர்ந்துள்ளது. டெல்லியில் 1 லிட்டர் பெட்ரோல் 93 ரூபாய் 94 காசுகளுக்கும் டீசல் விலை லிட்டர் 84 ரூபாய் 89 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகிறது. இதேபோல் கொல்கத்தாவிலும் 1 லிட்டர் பெட்ரோல் 93 ரூபாய் 97 காசுகளுக்கும் டீசல் விலை 87 ரூபாய் 74 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 44 காசுகளுக்கும், மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் 102 ரூபாய் 4 காசுகளுக்கும் பெட்ரோல் விற்பனையாகிறது. தேர்தலுக்கு பிறகு கடந்த 4ஆம் தேதி முதல் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது. மாநிலங்களுக்கு ஏற்ப வரி விதிப்பு உயர்த்தப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் சந்தையில் நிலவக்கூடிய மாற்றங்களால் விலையேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. சட்டங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ட்விட்டர் நிறுவனத்தை மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் சாடியுள்ளார். சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் புதிய தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளை மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கிறது. தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவுகள் கண்டறியப்படும் போது அந்த பதிவினை முதலில் பதிவிட்ட நபர் யார் என்பதை தெரிவிக்க வேண்டும். இந்திய அளவில் குறைதீர்ப்பு அதிகாரி ஒருவரை நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகள் அதில் இடம்பெற்றுள்ளன. இந்த புதிய விதிமுறைகளை ஏற்க வேண்டும் என 3 மாத காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது. இதனிடையே Facebook, வாட்ஸ்அப் நிறுவனங்கள் இந்த விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டாலும் ட்விட்டர் நிறுவனம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்தியாவில் கருத்து சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் உருவாகி இருப்பது கவலை அளிப்பதாக அறிக்கையையும் அந்த நிறுவனம் வெளியிட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த மத்திய அரசு இந்தியாவின் சட்ட கொள்கைகள் குறித்து பேச அந்நிறுவனத்திற்கு எந்த உரிமையும் இல்லை என்று தெரிவித்தது. இது தொடர்பாக பேசிய மத்திய சட்டத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், ட்விட்டர் நிறுவனம் இந்திய சட்டத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். தாங்கள் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறிய ரவிசங்கர் பிரசாத், அதேவேளையில் இந்தியா அதன் தொழில்நுட்ப இறையாண்மை கொள்கையில் சமரசம் செய்யாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதேபோல வாட்ஸ்அப் சர்ச்சை தொடர்பாக பேசிய அவர், புதிய விதிமுறைகளால் தனிநபர் உரிமைகள் பாதிக்கப்படாது என்றார். இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த வாட்ஸ்அப் நிர்வாகம், புதிய விதிமுறைகள் தனிநபர் ரகசிய காப்பு உரிமையில் தலையிடும் வகையில் இருப்பதாக தெரிவித்திருந்தது. இதற்கு விளக்கமளித்த ரவிசங்கர் பிரசாத், பயங்கரவாதிகள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு தனிநபர் ரகசிய உரிமை கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். மேலும் வாட்ஸ்அப் பிசினஸ் கணக்குகளின் தகவல்கள் Facebook நிறுவனத்திற்கு பரிமாற்றம் செய்யப்படுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மாநில அரசுகளுக்கு கொரோனா தடுப்பூசி இல்லை என்று மத்திய அரசு கைவிரிக்கக்கூடிய நிலையில் தனியார் மருத்துவமனைகளுக்கு மட்டும் எப்படி தடுப்பூசிகள் கிடைக்கிறது என்று டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாநிலங்களில் தடுப்பூசிகளுக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் டெல்லியில் 18 வயது முதல் 44 வயதுக்குட்பட்டோருக்கான தடுப்பூசி முகாம்கள் மூடப்பட்டுள்ளன. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, 18 வயது முதல் 44 வயதுக்குட்பட்டோருக்கான கொரோனா தடுப்பூசிகள் ஜூன் மாதம்தான் கிடைக்கும் என்று மத்திய அரசு கூறியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு தேவையான கொரோனா தடுப்பூசி கையிருப்பில் இல்லை என்று மத்திய அரசு கூறக்கூடிய நிலையில் தனியார் மருத்துவமனைகளுக்கு மட்டும் கொரோனா தடுப்பூசி எப்படி கிடைத்து வருகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கொரோனா படுக்கை ஊழல் சர்ச்சைகளை தொடர்ந்து கர்நாடகாவில் பாஜக எம்எல்ஏ தடுப்பூசிகளுக்கு கமிஷன் வாங்கியதாக புகார் எழுந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பெரும் பணத்தை வாங்கிக் கொண்டு கொரோனா நோயாளிகளுக்கு படுக்கைகளை ஒதுக்கீடு செய்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து பாஜக எம்எல்ஏவான சதீஷ் ரெட்டியின் உதவியாளரான பாபு கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரம் ஆளும் மாநில அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்திய சூழ்நிலையில் ஆடியோ வடிவில் புதிய ஊழல் புகார் எழுந்துள்ளது. சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிவரக்கூடிய ஆடியோவில் மருத்துவமனை ஊழியர் ஒருவர் சமூக சேவையாளர் ஒருவரிடம் பேசியுள்ளார். அதில் தடுப்பூசிக்கு முன்பதிவு செய்வதற்காக பாஜக எம்எல்ஏவும் பாஜக எம்பியின் உறவினருமான ரவி சுப்பிரமணியா அலுவலகத்தில் 900 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று மருத்துவமனை ஊழியர் கூறியது அந்த ஆடியோவில் இடம்பெற்றுள்ளது. மேலும் அரசு மையங்களில் தடுப்பூசி இல்லை என்ற கருத்தும் அந்த ஆடியோவில் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மாநில பொறுப்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா, தடுப்பூசி தட்டுப்பாட்டின் மூலமாக பாஜக தலைவர்கள் பணம் பறித்து வருவதாக விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு பாஜக எம்எல்ஏ ரவி சுப்பிரமணியாவை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் DK சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார்.
கொரோனா பாதிப்பை 3 மணி நேரத்தில் கண்டறியும் புதிய பரிசோதனை முறைக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுமதி வழங்கியுள்ளது. நாக்பூரிலிருந்து செயல்படக்கூடிய மத்திய அரசின் தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆய்வு நிறுவனமான நீரி அமைப்பின் விஞ்ஞானிகள் புதிய கொரோனா பரிசோதனை முறையை கண்டறிந்திருக்கிறார்கள். அதன்படி கொரோனா பரிசோதனைக்காக மூக்கு மற்றும் தொண்டையிலிருந்து சளி மாதிரிகள் எடுக்க வேண்டியது இல்லை. மாறாக உப்பு கலந்த நீரை வாயில் விட்டு தொண்டையில் படுமாறு கொப்பளிக்க வேண்டும். அதனை கொரோனா மாதிரி சேகரிக்கக்கூடிய குழாயில் துப்ப வேண்டும். ஆய்வகத்திற்கு கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த மாதிரி சூடாக்கப்பட்டு பரிசோதிக்கப்படும். அதன் மூலமாக 3 மணி நேரத்தில் ஒருவருக்கு கொரோனா பாதித்துள்ளதா இல்லையா என்பதை கண்டுபிடித்து விடலாம். இந்த எளிமையான பரிசோதனை முறையை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஏற்றுக்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள ஆய்வகங்களில் புதிய பரிசோதனை முறை குறித்து பயிற்சி அளிக்க குழுவை அனுப்புமாறு நீரி அமைப்பை கேட்டுக் கொண்டுள்ளது. இதன் மூலமாக மக்கள் தங்களை தாங்களே பரிசோதித்துக் கொள்ள முடியும் என்று கூறியுள்ள நீரி அமைப்பின் விஞ்ஞானி கிருஷ்ணா கைர்னர் கொரோனா பரிசோதனைக்காக வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியுள்ளார். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மாவட்டம் காரைக்குடியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் காலியான ஆக்சிஜன் சிலிண்டரை அதற்கான பணியாளர்களை எதிர்பார்க்காமல் தலைமை மருத்துவரை மாற்றியது நோயாளிகளின் உறவினர்களை நெகிழ வைத்தது. அங்குள்ள 2 கொரோனா வார்டுகளில் ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியுடன் 40ற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தலைமை மருத்துவர் தர்மர் ஆய்வுக்கு சென்றபோது ஆக்சிஜன் சிலிண்டர் ஒன்று காலியாகும் நிலையில் இருந்தது. அதனை மாற்றி பொருத்த வேண்டிய பணியாளர்கள் அருகே இல்லாத நிலையில் தலைமை மருத்துவர் தர்மரை ஸ்பேனர் கொண்டு காலி சிலிண்டரை கழற்றி புதிய சிலிண்டரை மாற்றினார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழக பேராசிரியர் உட்பட 2 மீது முன்னாள் மாணவிகள் பாலியல் புகார் அளித்துள்ளனர். சென்னை பத்மசேஷாத்திரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலனை தொடர்ந்து பல்வேறு தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மீது மாணவிகள் பாலியல் புகார் அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழக பேராசிரியர் வரதராஜன் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக முன்னாள் மாணவி ஒருவர் ட்விட்டரில் குற்றம் சாட்டியுள்ளார். பேராசிரியர் வரதராஜன் தன்னை பேராசிரியர்களின் அறைக்கு வரவழைத்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் இது தொடர்பாக கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் பல்கலைக்கழக ஊழியர் நடராஜன் என்பவர் காரில் அழைத்துச் சென்று தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக முன்னாள் மாணவி ஒருவர் சமூக வலைதளத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதகை அருகே சாலை விபத்தில் சுயநினைவை இழந்து உயிருக்கு போராடிய நபரை காவலர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்து காப்பாற்றிய காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. உதகையிலிருந்து காய்கறி ஏற்றிக்கொண்டு கேரள மாநிலம் பாலக்கோட்டுக்கு மினி லாரி சென்று கொண்டிருந்தது. தமிழக எல்லையான கீழ்நாடுகாணி அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் அபிலாஷ் சுயநினைவை இழந்து உயிருக்கு போராடினார். தகவல் அறிந்து வந்த காவல் ஆய்வாளர் சத்யமூர்த்தி மற்றும் காவலர் மரக்காணம் ஆகியோர் ஓட்டுநர் அபிலாஷுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்க முயன்றனர். அதன்படி ஓட்டுநரின் மார்பில் சிபிஆர் என்னும் முறையால் காவலர்கள் கைகளால் அழுத்தம் கொடுத்தனர். இதன் விளைவாக அவருக்கு சுய நினைவு திரும்பியது. பின்னர் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே அஞ்சலகத்தில் 20 லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேல் சாத்தம்பூர் கிளை அஞ்சலகத்தில் பணிபுரியும் அலுவலர் தங்கவேல் என்பவர் பொதுமக்களின் சேமிப்பு கணக்கிலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரை கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் காலக்கெடு முடிந்ததால் பொதுமக்கள் தங்களது பணத்தை எடுக்க அஞ்சலகத்திற்கு வந்துள்ளனர். அப்போது பலரது கணக்கில் பணம் இல்லை என தெரியவந்துள்ளது. தகவல் அறிந்த ஏராளமானோர் தபால் நிலையம் முன்பு திரண்டனர். இதையடுத்து உயரதிகாரிகள் அஞ்சலகத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றச்சாட்டுக்கு உள்ளான தங்கவேலு தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. தங்களது பணத்தை உடனடியாக மீட்டு தர வேண்டும் என உயரதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கடலூரில் தேவையின்றி இருசக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. தளர்வில்லா ஊரடங்கு அமலில் உள்ள போதும் கடலூர் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்தனர். இதனை கட்டுப்படுத்த மாவட்டம் முழுவதும் 50 இடங்களில் சோதனை சாவடிகளை அமைத்துள்ள காவலர்கள் ஊரடங்கை மீறுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். கடலூர் திருப்பாதிரை புலியூர் பகுதியில் டிஎஸ்பி சாந்தி தலைமையில் காவலர்கள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய காரணங்கள் இன்றி இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தினர். அவர்களுக்கு சாலையிலேயே கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. காவலர்களின் இந்த அதிரடி நடவடிக்கையை கண்டு வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர்.